இரண்டாவது உலகப் போர் ஆரம்பித்து சில வாரங்களுக்கு பிறகு ஒரு ரஷ்ய வீரருக்கு வீட்டுக்கு செல்ல விடுமுறை கிடைக்கிறது. விடுமுறையை கழிக்க தன்னுடைய ஊருக்கு சென்ற வீரருக்கு ஊருக்குள் நுழையும் போதே அதிர்ச்சி காத்திருக்கிறது. அவரது ஊர் எதிரிகளால் குண்டுக்கு இரையாகி பிணங்கள் குவியல் குவியலாக இராணுவ வண்டியில் கிடத்தப்பட்டிருந்தன. பல நூற்றுக்கணக்கில் கிடந்த சடலங்கள் கூட்டுக்கல்லறைக்கு எடுத்துச் செல்லப்பட தயார் நிலையில் இருந்தது. சடலங்களின் முன்னால் அந்த இராணுவ வீரர் சிறிது நேரம் நின்றார். ஒரு பெண்ணின் பாதத்தில் இருந்த காலணிகளை அவர் திடீரென கவனித்தார். முன்பொரு நாள் தனது மனைவிக்காக வாங்கி வந்த காலணிகள் போல தெரிந்தன. உடனே வீட்டுக்கு ஓடினார். வீட்டில் யாரும் இல்லை. வேகமாக திரும்பி வந்து வாகனத்தில் இருந்த அந்த உடலை பரிசோதித்தார். ஆம், அது அவரது மனைவியே தான். அதிர்ச்சி அடைந்த அவர் பொதுக்கல்லறையில் மனைவியை புதைக்க விரும்பவில்லை என்றும் தனிக்கல்லறையில் புதைக்க விரும்புவதாக கூறி உடலை தன்னிடம் தருமாறு வேண்டினார். அனுமதியும் கிடைத்தது. வாகனத்தில் இருந்த உடலை வெகு சிரமத்துடன் வெளியே எடுக்கும் பொழுது மனைவி இன்னும் உயிருடன் இருப்பதை பார்த்து அதிர்ந்தார். உடனே அவளை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். அங்கு தேவையான சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு மீண்டும் உயிர் பெற்றாள் அந்த வீரரின் மனைவி. இந்த விபத்து நடந்த சில வருடங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட உயிருடன் புதைக்கப்பட இருந்த அந்த மனைவி கர்ப்பமுற்றாள். அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். பிரசவம் பார்த்தவர்கள் பையனுக்கு பெயர் சூட்டினர். பெயர் என்ன தெரியுமா? விளாடிமிர் புதின். எங்கோ கேட்ட பெயர் போல இருக்கிறதா? நீங்கள் யோசித்தது சரிதான். இவர்தான் தற்போதைய ரஷ்ய அதிபர். சவக்குழிக்கு போயிருக்க வேண்டிய தன்னுடைய தாயிடமிருந்து அதிர்ஷ்டவசத்தால் கருவில் திருவாகி இவ்வுலகில் அவதரித்து இன்று உலகை ஆட்டிப்படைக்கும் சக்திகளில் ஒருவராக திகழ்கிறார். இந்த செய்தியை விதி என்று எண்ணுவதா அல்லது இதற்கு வேறு ஏதேனும் பெயர் சூட்டுவதா? இதை படித்து கொண்டிருந்தேன். விதி வலியது என்று எனக்கு தெரியும். விதி எங்கள் வாழ்க்கையிலும் விளையாடிவிட்டது. எங்கள் உயிரினும் மேலான உணர்வில் கலர்ந்த உயிரை எடுத்துவிட்டு எங்கள் வாழ்க்கையிலும் விதி விளையாடிவிட்டது. எங்கள் தங்கத்தை மறுபடியும் எங்களிடம் தந்துவிடாதா என்ற தவிப்பில் மீளவும் முடியாமல், இருக்கும் வாழ்க்கையை முழுமையாய் வாழவும் முடியாமல், கடலில் தத்தளிக்கும் துடுப்பற்ற படகு போல வலியோடு கிடக்கிறோம் ஒவ்வொரு நொடியும். விதி வலியது.